வணக்கம். இது உங்கள் சிம்பிள் தமிழ் ஃபேக்ட்ஸ். இன்றைக்கி நான் பணம் நம்மக்கிட்ட கணக்கில்லாமல் பணம் சம்பாதிக்கணுமா, அதுக்கு ஒரு சிறந்த வழிபாடு பற்றி தான் உங்ககிட்ட நான் பேச வந்திருக்கேன். சேனல் பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நமக்கு கணக்கில்லாமல் பணம் சம்பாதிக்கணுமா, அப்போது ஈஸ்வரன் வழிபாடு பண்ணுங்கள். இப்போது தன் பக்தர்களுக்கு சிவபெருமான் எதையுமே கணக்கு பார்த்து கொடுக்க மாட்டார். அளவில்லாமல் அள்ளி அள்ளி கொடுப்பார். வரங்களை வாரி வாரி வழங்கக்கூடிய குணம் கொண்டவர் நம் ஈசன். சிவபெருமானை இவங்க தான் கும்பிடணும், அவங்க தான் கும்பிடணும் அப்படின்னு எந்த கட்டுப்பாடும் கிடையாதுங்க. யார் வேணாலும் ஈஸ்வரனை கும்பிடலாம். அதுக்கப்புறம் பூமியில் பிறந்த புழு பூச்சி முதல் மனிதர்கள் வரை எல்லாருமே ஈசனை வழிபடலாம். இதற்காகத்தான் ஈசனுக்கு உருவம் கிடையாது. ஈசனுடைய உருவம் என்னது? அருவ ரூபத்தில் தான் நமக்கு காட்சி தருகிறார். சிவலிங்கம் அருவமாகத்தானே நமக்கு காட்சி தருகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவருக்கு உருவம் கிடையாது. ஆகவே சிவபெருமானை மனப்பூர்வமாக நம்பி அவர் நான் சொல்ல போகிற அந்த வழிபாட்டை நீங்கள் அவரை நினச்சி மனசார வேண்டிக்கோங்க. உங்களுடைய பண கஷ்டம், அதாவது பணம் சம்மந்தப்பட்ட கஷ்டம் உடனடியாக நீங்கும். இன்றைக்கி விலைக்கு போட்டு நாளைக்கே தீந்துருமா அப்படிலாம் சொல்லாதீங்க. ஈஸ்வரன் எப்பவுமே கொஞ்சம் விளையாட்டு காட்டுவார். விளையாட்டு இருக்கு இல்லையா, திருவிளையாடல் பண்ணுவார் தெரியும் இல்லையா. அதனால் அவருக்கு மனசார நீங்கள் சரணடைங்க. ஒரு பாதத்தை மனசார தீபம் போடுங்க. அது எந்த எண்ணெயில் போடணுன்றதை இப்போ நான் சொல்லிட்டு வரேன். இப்போது பண கஷ்டம் நீங்கன்னா சிவபெருமான் வழிபாடுன்னு சொல்லிட்டேன். நீங்கள் என்ன பண்ணுங்கள், இதை வீட்லேயும் செய்யலாம், கோயிலையும் செய்யலாம். ஆனால் இந்த பரிகாரத்துக்கு இந்த தீபம் போடுறதுக்கு ஒரு அகல் வேணும், 2 வில்வ இலை கட்டாயமாக வேணுங்க. அப்புறம் இலுப்பை எண்ணெய் வேணும். இலுப்பை எண்ணெயில் தான் இந்த தெய்வம் ஏற்றணும். ஈஸ்வரனுக்கு இலுப்பை எண்ணெயில் வில்வம் வச்சு தான் நீங்கள் அகல் ஏற்றணும். வீட்டில் இலுப்பை எண்ணெய் போடுறவங்களா இருந்தால் நீங்கள் போட்டுக்கோங்க. நல்லெண்ணெயெலாம் ஊற்றி தீபம் போடக்கூடாது. இல்லையா, நான் இலுப்பை எண்ணெய் வீட்டில் யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் கோயிலுக்கே போயிடுங்க. பெஸ்ட்டு ஈஸ்வரன் கோயிலுக்கு போயிட்டு ஈஸ்வரன் முன்னாடி ஒரு சின்ன தட்டு வச்சு அகல் வச்சு அதில் இலுப்பெண்ணெய் ஊற்றி பஞ்சத்திரி போட்டு பக்கத்தில் 2 வில்வம் கண்டிப்பாக கட்டாயமாக இருக்கணும். அதுதான் நீங்கள் முக்கியம். அந்த மாதிரி விளக்கு ஏற்றுங்க. இந்த மாதிரி தொடர்ந்து நீங்கள் தீபம் போட்டுகிட்டே வாங்க ஈஸ்வரனுக்கு. அப்போ மனசார நீங்கள் அவர் பாதத்தில் சரணாகதி அடைஞ்சிட்டு அந்த விளக்கேற்றிட்டிங்களா, அவர் முன்னாடி உட்காந்துக்கிட்டு உங்கள் கஷ்டம் என்ன அதெல்லாம் அவர்கிட்ட சொல்லுங்கள். ஒன்றுடாமல் கொட்டி தீர்த்து விடுங்கள். அதுக்கப்புறம் ஒரே நாள் விளக்கேற்றிட்டு ஓகே எனக்கு பலன் கிடைக்குமான்னா கிடைக்காது. கண்டினியூ பண்ணுங்கள். டெய்லி சிவன் கோயிலுக்கு, அதாவது டெய்லி என்னென்ன உங்களுக்கு எப்போல்லாம் முடியுதோ, வாரம் இந்த வாரம்னா அடுத்த வாரம் அப்படியே கண்டினியூ பண்ணுறீங்களா, இல்லை டெய்லி போகிறீங்களா, நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. போயிட்டு ஆனால் இழுப்பெண்ணெயில் தாங்க விளக்கு இருந்தோம், வேறு எந்த எண்ணெயிலும் விளக்கேற்றக்கூடாது. சிவபெருமான் எதையுமே கணக்கு போட்டு கொடுக்க மாட்டார். எதுவாக இருந்தாலும் சரி, வரமானாலும் சரி, காசு பணமாக இருந்தாலும் சரி, கணக்கில்லாமல் வாரி கொடுப்பார். அதோட சோதனைகளையும் நமக்கு வாரி வாரி கொடுப்பார். அதனால் விளக்கு ஏற்ற தொடங்கின உடனே ஏதேனும் சோதனை வந்துவிட்டால் உடனடியாக விளக்கு போடுறதை நிறுத்தாதீங்க. அந்த சோதனையை தாண்டி தான் நமக்கு எதிர்பாராத ஒரு நல்லதை ஆண்டவன் நமக்கு கொடுக்க போகிறார் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு தொடர்ந்து விளக்கு போடுங்க. எந்த கஷ்டம் வந்தாலும் அவர் பாதத்தை நீங்கள் சரணடைங்க அப்படின்னு சொல்லி, இந்த கஷ்டம் வரும்போது விலகிடாதீங்க அப்படின்னு சொல்கிறேன். அதுக்கப்புறம் எதுக்கு இதை திரும்ப திரும்ப சொல்கிறேன்னா, அவர் திருவிளையாடல் பண்ணுவார். கஷ்டப்படாதீங்க. நீங்கள் சாமி நினச்சி விளக்கு போடுறீங்களா, எந்த கோரிக்கை நினச்சி விளக்கு போட்டிங்களோ அதை அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். என்ன கஷ்டம் வந்தாலும் அவர் நம்ம தெய்வம், அவர் பார்த்துட்டு போகிறார், நம்ம கூடவே இருக்கார். நமக்கு என்ன வந்தது, எல்லாம் அவன் செயல் அப்படின்னு விட்டுட்டு போங்க. அந்த மாதிரி பண்ணிங்கன்னா கஷ்டத்திற்கு பின்னால் வரும் நல்லதை அடைய வேண்டும் என்றால் இந்த தடையெல்லாம் நீங்கள் தாண்டி தான் ஆகணும். அதற்கு தான் உங்களை சிவன் பக்குவப்படுத்துகிறார். இந்த திருவிளையாடல்களை பார்த்து நீங்கள் பயப்படாதீங்க. ஈசனே கெதி அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாதத்தை பற்றி கொள்ளுங்கள். உங்களுக்கு துன்பம் என்றைக்குமே வராது. அதனால் எந்த பிரச்சனை வந்தாலும் எந்த தடை வந்தாலும் விளக்கு போடணும்னு முடிவு பண்ணிட்டா போட்டே ஆகணுங்க. இத்தனை வாரம் அத்தனை வாரம் ஏதாவது நீங்கள் நினச்சிக்கோங்க. இல்லை டெய்லி கூட போகிறதானே போங்க. ஆனால் கம்பல்சரி நீங்கள் இலுப்பை எண்ணெயில் தான் போடணும். பக்கத்தில் 2 வில்வம் கண்டிப்பாக இருக்கணும். அதுதான் இந்த தீபத்துடைய முக்கியமான விஷயம். அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் லைஃப்பில் பாருங்கள் எப்படி கணக்கில்லாமல் பணம் கொட்டுதா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. இது ஈஸியான பரிகாரம். கோயிலுக்கு போகலாம். நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி சூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் வேலைக்கு போகிறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி எங்கள் டைமிங் மாற்றிக்கோங்க. அவ்வளவுதான்.